அந்த தொய்வை போக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கண்டிருக்கிறது என்றால் அவர்கள் பேராசிரியர் KMK அவர்களுடைய பங்களிப்பு அமைதியாக எந்த விதமான அலட்டலுக்கும் இலக்காகாமல் மிக சிறப்பான முறையிலே பணியாற்றி இருக்கின்றார்கள். நானும் அவரும் பல முறை ரயிலிலே ஒன்றாக பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். அப்போது பல வரலாறுகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். சிறுபான்மை சமூகம் என்பது அரசியல்ல நின்று அதுல வெற்றி கொடியை நாட்டி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. பல்வேறு வகையான தடங்கள், பல்வேறு வகையான சூழ்ச்சிகள், இதையெல்லாம் தாண்டிதான் இன்றைக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் மனிதநேய மக்கள் கட்சியும் இந்த களத்தில் நின்று மக்களுடைய நம்முடைய நாட்டினுடைய தன்மை, தமிழ்நாட்டினுடைய தன்மை இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு அது செயல்பட்டு வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு பலரும் அரசியல் கட்சிகளை தொடங்கலாம், ஏராளமான ஆசைகளோடு தொடங்கலாம். இந்த நாட்டிலே ஒரு ஜனநாயக நாடு என்ற அடிப்படையிலே அரசியல் கட்சிகளை அமைப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கின்றது. ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம வாழ்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் வாழ்கிறோம், இதையெல்லாம் நன்கு புரிந்து அறிந்து செயல்படுவதுதான் அரசியல்ல வெற்றி கொடியை நாட்டுவதற்கான வழியாக இருக்கும். அதற்கான ஒரு சிறந்த வழிகாட்டியாக பேராசிரியர் KMK அவர்கள் விளங்குகிறார்கள் என்றால் அது மிகையாக. இன்றைக்கு தனிசால் தமிழர் விருதை வழங்கி இருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கியமான சைட்டேஷன்ல எதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது என்பதை பற்றி பல செய்திகள் சொல்லப்பட்டாலும் அதுல மிக முக்கியமானது இஸ்லாம் தமிழர்களுக்கு சொந்த மார்க்கமா, வந்த மார்க்கமா, சொந்த மார்க்கமா என்ற அந்த தலைப்பின் கீழே, அந்த தலைப்பை நான் சரியா சொல்லல, வந்த மதமா சொந்த மதமா என்ற தலைப்பில் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஆய்வு கட்டுரைகள் மிக முக்கியமானது. மிக சிறப்பாக இன்றைக்கு இந்த ஆய்வு இன்னும் செய்ய வேண்டியது இருக்கின்றது. சில வாரங்களுக்கு முன்பு எங்களுடைய மதுரை மாநாடு தீர்மானங்களை பேராசிரியரை சந்தித்து நேரடியாக அவர்களிடம் முஸ்லீம் லீக் அலுவலகத்தில் சொன்ன போது இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றது என்று சொன்னார்கள். என்னுடைய வேண்டுகோள், அந்த ஆய்வை தொடர வேண்டும், அது இன்னும் அதிகமாக வர வேண்டும், அது மக்களிடையே பரவ வேண்டும். இது போன்ற ஆய்வுகளை செய்வதற்கு பேராசிரியர் KMK போன்று இன்னும் பல பேராசிரியர்கள், இன்னும் பல ஆய்வாளர்கள் இந்த சமூகத்திற்கு வர வேண்டியது காலத்தில் கட்டாயமாக இருக்கின்றது என்று சொல்லி பேராசிரியர் KMK அவர்கள் நல்ல உடல் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இன்னும் சிறப்பாக சமூகத்திற்கு பணியாற்றுவதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். தொடர்ந்து அளவற்ற அல்லாஹ்வின் மிகத்த அன்புமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் இஸ்லாமிய தலைவர்களே, அறிஞர் பெருமக்களே, வலியுறுத்தி உறுப்பினர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேராசிரியர் காலமே சார்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தமிழ்சார் தமிழர் விருது அவருக்கு கொடுத்ததால் நாம் அனைவருக்கும் ஒரு பெரிய விஷயம். பேராசிரியரை பற்றி நான் நிறைய பேச முடியாது. நிறைய பேசியிருக்கிறார்கள், நிறைய பேச இருக்கிறார்கள். அவருடைய பண்பு, அவருடைய எளிமை, சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு மாடல் ஆஃப் லீடர். இந்த IUML சகோதரர்கள் எனக்கு முன் பேசுகிறார்கள்.
ஒரு தொய்வான காலத்திலிருந்து அதை தூக்கி நிறுத்திய பெருமையும் இந்த ரங்கராஜன் ஐயா அவர்களை வளத்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் ரெண்டு பேருமே போட்டி போட்ட காலத்தில் ஜெயிக்கல. இளையவழி பேரருள் தலைவர் அவர்கள் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. டி.கே. ரங்கராஜன் 12 வருஷம் ராஜ்யசபா எம்பியாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். விழா தலைவர் ராஜா அவர்களே, இங்கே மேடையில் இருக்கக்கூடிய பெருமைக்குரிய மனிதர்களே, இங்கே இறுதியாக பேச வர இருக்கின்ற தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களே, பொருத்தமானவர் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா எனக்கு 50 வருட பழக்கத்திலிருந்து அதுல ஒன்றும் பெரிய குறையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது சொல்லலாம், அப்படி ஒன்றும் எனக்குள்ள இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறந்த மனிதருக்கு தமிழக அரசு மாநிலத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தகைசால் விருது கொடுத்தது என்பது இஸ்லாமிய சமுதாயத்தை மட்டுமல்ல, தமிழகத்திலேயே ஒரு நல்ல மனிதனை கௌரவப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த விழாவிலே பேசுவதற்கான எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் உண்மையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை எழுச்சி மிகுந்த இயக்கமாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி பல்லாயிரம் மைல் தூரம் நடந்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், நாடாளுமன்றத்தினுடைய தலை சிறந்த நாடாளுமன்றவாதி, நம் சமூக மக்கள் எல்லாம் மாமா என்று அழைக்கக்கூடிய மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ மாமா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் வருகின்றோம்.